யூகேல யூனிவர்சிட்டி ஆஃப் லீக் அப்படின்றவங்களும் வந்து இந்த 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 உணவு திட்டத்தை, காலை உணவு திட்டத்தோடைய குறைபாடுகளை பற்றியோட ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பில் ஜேர்னல் ஆஃப் மீடியா சயின்ஸ் அப்படின்றவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்களை பற்றியும் ஒரு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தரும் இப்படி போட்டி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து சொல்றாரு, நீங்கள் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க, கையேந்த வைக்கிறீங்க. இவருக்கு இதே தான் வேலை. இப்படி இல்லைன்னா மகளிருக்கு கொடுக்குற 1000 ரூபாய் உதவித்தொகையை பற்றி பேசுவாரா? மகளிர் விடியல் பயணத்தை பற்றிலாம் இது மாதிரி பேசுவாரா? இவருக்கு இதே தான் வேலை. ஏதாவது நல்ல திட்டங்கள் மக்களுக்கு வந்தால் ஏதாவது ஒன்று சொல்லணும். மக்களுக்கு சொல்லுவார், தடுப்பூசி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் பசங்களுக்கு போடுவார், அதெல்லாம் உங்களோட இருக்கட்டும், ஏன் பிள்ளைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிள்ளைக்கு தடுப்பூசி போடுவார். நீங்களாம் ஆடு மேய்ங்க, விவசாயம் பண்ணுங்கன்னு, ஆனால் அவர் பசங்களை படிக்க வைப்பார். ஸோ இப்படி இவரோட கொள்கைகள் எல்லாம் பொதுமக்களோட தான் வீடு வரும்போது அவர் வந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்பார். ஸோ அவருடைய அட்வைஸும் கொள்கையும் வந்து அவளோட தம்பிகளுக்கு மட்டும்தான், அவருக்கு கிடையாது. இப்படி தனக்கு ஒரு கொள்கை மக்களுக்கு ஒரு கொள்கை வாழ்றவரை எப்படி ஒரு நல்ல தலைவனாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு எங்களுக்கு புரியல.